நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு இயல் 6 இலக்கண பகுதி சுட்டு எழுத்துகள் வினா எழுத்துகள். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்களை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாமே ஏதோ ஒன்று சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது தானே. இந்த மாதிரி சுட்டு காட்டுறதுக்கு அந்த சொற்களினுடைய முதலில் இருக்கக்கூடிய ஆ, இ அப்படிங்கிற எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு வரும் எழுத்துகளுக்கு சுட்டு எழுத்துகள் அப்படின்னு பேர். ஆ, இ, உ இந்த 3 எழுத்துகளும் சுட்டு எழுத்துகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதில் உ அப்படிங்கிற எழுத்தை சுட்டு எழுத்தாக பயன்படுத்துவது இல்லை. இப்போ சொல்லுங்கள், எதெல்லாம் சுட்டு எழுத்துகள்? ஆ, இ, உ. சரி, இப்போது அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இவன், அவன், இது, அது இந்த சொற்களில் இருக்கக்கூடிய இ, ஆ அப்படின்னு இருக்கக்கூடிய முதல் எழுத்தை நீக்கிடலாம். இப்போது வன், வன், தூ, தூ அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா? இல்லை. அப்போது சுட்டு எழுத்துகள் சொல்லினுடைய உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இப்போது இங்கே ஈ அப்படிங்கிற எழுத்து சேர்த்தணும் அப்படின்னா இவன், ஆ என்பதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா அவன். அப்போ இந்த இடத்துல இ, ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்து பயன்படுத்தினால் மட்டும்தான் பொருள் தரும், இல்லைன்னா அது பொருள் தராது. இதுக்கு பேர் தான் அகச்சுட்டு. இப்போ புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல், இப்புத்தகம் இந்த சொற்கள் இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துகள் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, இ இது சுட்டு எழுத்து. சரி, அதுக்கு பக்கத்தில் மெய் எழுத்து இருக்குது இல்லையா? சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆ, இ எழுத்து நம்ம எடுத்துடலாம். மீதி தமிழில் முதல் எழுத்து மெய் எழுத்தாக வருமா? வராது. அப்போ அந்த மெய் எழுத்தை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய பொருள் என்ன? நீர்வீழ்ச்சி பொருள் இருக்குதா? இருக்குது. மலை இந்த வார்த்தைக்கு பொருள் இருக்குதானே? இருக்குது. நூல் பொருள் இருக்குது. புத்தகம் பொருள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஆ, இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துகள் சொல்லினுடைய வெளியே, அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். இந்த ஆ, இ அப்படிங்கிற எழுத்தை நீக்கினாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் இருந்தது அப்படின்னா அது புறச்சுட்டு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க புறச்சுட்டு அப்படின்னா ஆ, இ எழுத்து புறத்தே தள்ளிவிட்டாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அண்மை சுட்டு. அண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துலன்னு அர்த்தம். சேய்மை அப்படின்னா தூரம் அப்படின்னு அர்த்தம். சரி, அண்மையில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம எப்படி சுட்டி காட்டுவோம்? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படிங்கிற சொல்லு பக்கத்தில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுது இல்லையா? அதனால தான் இது அண்மை சுட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அண்மை சுட்டுக்கான எழுத்து எது? இ. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு. அதற்கான எழுத்து இ. இவன், இது, இவர், இவை, இம்மரம், இவ்வீடு இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் முதல் எழுத்து இ. இப்போது சேய்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? தூரம். அப்போ சேய்மை தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம எப்படி சுட்டி காட்டுவோம்? அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு சுட்டி காட்டுவோம் இல்லையா? இந்த மாதிரி தூரமாக இருக்க பொருளை ஆ அப்படிங்கிற சுட்டெழுத்தால் சுட்டி காட்டுறோம். அப்போது இதை தான் சேய்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சேய்மை சுட்டுக்கான எழுத்து எது? ஆ. சரி, அடுத்தது சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அம்மரம், இவ்வீடு இது புறச்சுட்டுகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சொல்ல அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். ஆ, இ அப்படின்ற சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த, இந்த அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரி ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த, இந்த அப்படின்னு திரிந்து சுட்டு பொருளை தரதுனால தான் இதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்பள்ளி, இந்த பள்ளி.
அவ்விடம் அந்த இடம், எவ்வூர் எந்த ஊர். இந்த மாதிரி அந்த இந்த அப்படின்னு மாற்றம் பெறதுனால தான் இதை சுட்டு திரிபு என்று அழைக்கிறோம். அடுத்தது நாம் இப்போ பார்க்க போகிறது வினா எழுத்துகள். ஏன், எப்படி, எங்கே, எப்பொழுது, அப்படியா, ஏனோ, அவ்வளவா, இவ்வளவா, சொல்லவா, கேட்கவா, புரியுதா, பேசலாமா, தெரியுமா, தெரியுமோ, நீதானே, இதெல்லாமே எதை குறிக்கிறது? வினாக்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த மாதிரி வினா பொருளை தரக்கூடிய எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் அப்படின்னு பேர். சில வினா எழுத்துகள் சொல்லினுடைய முதலில் வரும், சில வினா எழுத்துகள் சொல்லினுடைய இறுதியில் வரும். மொத்த வினா எழுத்துகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் மொழியினுடைய முதலில் வரக்கூடிய வினா எழுத்து 2. ஏ, யா. உதாரணம், எங்கு, யாருக்கு. மொழியினுடைய இறுதியில் வரக்கூடியது 2 வினா எழுத்துகள், ஆ, ஓ. உதாரணம், பேசலாமா, தெரியுமோ. அடுத்தது, மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஒரே ஒரு எழுத்து தான். என்ன அப்படின்னா ஏ. ஏன், நீதானே. இந்த மாதிரி வினா பொருளை தரக்கூடிய எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் அப்படின்னு பேர். மொத்த வினா எழுத்துகள் எத்தனை இருக்குது? 5. என்னென்ன எழுத்துகள்? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அடுத்தது நாம் இப்போ பார்க்க போகிறது அகவினா. நம்ம ஏற்கனவே அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அகவினா. அகம்னா என்ன அர்த்தம்? உள்ளே. புறம் என்றால் வெளியே. அப்போது ஒரு வினா வார்த்தையினுடைய அகத்தே இருந்து வினாவை எழுப்பினால் அது அகவினா. எப்படி? உதாரணம் பாருங்க. எது, யார், ஏன். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வினா எழுத்து ஏ, யா, ஏ மூணையும் நம்ம இப்போ தூக்கிட்டோம். இதுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா? இல்லை. அப்போது இது அகவினா. வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரல அந்த வார்த்தை அப்படின்னா அது அகவினா. அடுத்தது புறவினா. வினா எழுத்துகள் சொல்லினுடைய புறத்தே வினா பொருளை தந்தது அப்படின்னா அது புறவினா. எப்படி? உதாரணம் பாருங்க. அவனா, வருவானோ. இந்த சொல்லில் வினா எழுத்து எது? ஆ, இன்னு குட்டல் ஆ, நா, இன்னு குட்டல் ஓ, நோ. அப்போ ஆவும் ஓவும் வினா எழுத்துகள். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம நீக்கிடலாம். இப்போ என்ன வார்த்தை இருக்குது இங்கே? அவன் வருவான். ரெண்டுத்துக்குமே இந்த 2 வார்த்தைக்குமே பொருள் இருக்குதானே? அப்போ இது புறவினா. அப்போது வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தது அப்படின்னா அது புறவினா.